ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன, ஆட்டு ரத்த பொரியல். இது வந்துட்டு ரத்தம் உடம்புல கம்மியாக இருக்கக்கூடியவங்க, சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் தாராளமாக சாப்பிட்லாம். அதாவது ரத்த சோகை, அனீமியா இருக்கிறவங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்க, இவங்க எல்லோரும் தாராளமாக இது வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா உடம்புல வந்துட்டு ஹெச்பி அளவு வந்துட்டு அதிகமாகும், ஹீமோக்ளோபின் வந்துட்டு அதிகமாகும். தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அது எங்கள் மாமியார் தான் இன்றைக்கி செய்கிறாங்க. அது வந்துட்டு அப்படியே கட்டியானதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வச்சு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. வந்து தாளித்து விட்டுறலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம், நீங்கள் வந்துட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு 4 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைமாவது குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, ஒரு 3 வயசுக்கு மேலே. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நல்லா ஹெல்த்தியும் கூட. புதினா இலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் கரைச்சி எடுத்துருக்காங்க. இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, அது அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதனுடைய கலர் வந்துட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாறும். நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன், மிக்ஸ் பண்ணல. லைட்டாக ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு அதனுடைய கலர் ரெட் கலர், நல்லா டார்க் ரெட்டாக இருந்ததெல்லாம் அப்படி ப்ரௌன் கலராக ஆகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு நல்லா அந்த கட்டி கட்டியாக ஆகும்போது கொஞ்சம் தண்ணி விடும். ஆனால் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அது ரொம்ப டைம் எடுக்கும் தான், ஆனால் ரொம்ப கஷ்டப்படாமல் செஞ்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா அந்தளவு சுண்டி வரும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், கலர் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ நல்லா வேகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. பாருங்க, தண்ணி அந்த அந்த பிளட்டெல்லாம் நல்லா ரவுண்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுற மாதிரி இருக்குது. பாருங்கள், தண்ணி நல்லா மேலே தெரியுது. இந்த தண்ணியே நல்லா சுண்டி வரணும். இது போல் நல்லா சுண்டி வரணும். இப்போ வந்துட்டு நான் தேங்காய் பூ போடுறத வந்து காட்டலை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை திருவிட்டு அதை வந்துட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறது இதனுடைய டேஸ்ட்டும் அதனுடைய ஃப்ளேவரும் கிடைக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த பச்சை மிளகாயினுடைய காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். பெப்பர் தூள் சேர்த்தும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.